முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட திருக்கல்யாண காட்சியை நமக்கெல்லாம் அருளிய நாள் இந்த தைப்பூச திருநாள். அது மட்டுமல்ல, தேவலோகத்துல தேவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருந்த பின்னாடி அசுரர்கள் தான் அழிச்சிட்டார் இல்லையா, நிம்மதியாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்து அன்றைக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்கிறார்கள். அன்றைய தினத்துல சிதம்பரத்தில் மற்றும் அனைத்து கோவில்களிலுமே நம்ம சிறப்பான பூஜைகள் எல்லாம் பார்க்கலாம். இதுல இன்னொரு செய்தியும் இருக்கு. வழக்கமாக பூச நட்சத்திரம் ஒரு நாளும் பௌர்ணமி ஒரு நாளும் நமக்கு அப்படியே தைப்பூசம் பாதி பாதியாக கொண்டாடுறது. இந்த நாளில் பாதி நாள் வரும், இன்னொரு நாளில் பாதி, அடுத்த நாள் பாதி நாள் வர்றது இருப்பது வழக்கம். ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு. பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் நம்ம தைப்பூச நாள் கொண்டாடுறோம். பூச நட்சத்திரம் குரு பகவானுக்குரிய நட்சத்திரம். குரு யாரு? முருகப்பெருமான் தான். பௌர்ணமி அம்பாளுக்குரிய தினம். அதனால் அனைத்து சிவாலயங்களில்